வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கான ஆண்டு மானியத்தை மேலும் 10 லட்சம் ரிங்கிட் உயர்த்த அரசு இணக்கம். வசதி குறைந்த குடும்பத்தின் நலன் காக்கும் கடப்பாட்டை மடானி அரசு கொண்டுள்ளதை இது புலப்படுத்துகிறது. சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மக்கள் எந்தளவு அனுபவிக்கின்றனர் என்பதை பொறுத்தே ஒரு நாட்டின் முன்னேற்றம் அளவிடப்பட வேண்டும். பிரதமர் திட்டவட்டம். இவ்வாண்டு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் இசான் உணவு வங்கி திட்டம். ஒத்துழைப்பு நல்க பல்தரப்பினருக்கு அழைப்பு. தீயணைப்பு மீட்பு துறையின் ஆயத்த தன்மையை வலுப்படுத்துவதில் அரசு கவனம். பேரளவிலான ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அறிமுகம் கண்டது மக்கள் தொழில் மற்றும் வணிக ஆதரவு திட்டம் சினார். குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் தங்கள் வணிகங்களை விரிவுபடுத்த வகை செய்யும். செய்திகள் இனி விரிவாக. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் வசதி குறைந்த குடும்பத்தின் நலன் காக்கும் கடப்பாட்டை மடானி அரசு கொண்டுள்ளது. அவர்களின் கல்விக்கான உதவிகள் உறுதி செய்யப்படும். அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த தனியார் பல்கலைக்கழகத்துக்கான ஆண்டு மானியத்தை மேலும் 10 லட்சம் ரிங்கிட் உயர்த்த அரசு இணங்கியிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். கடாஸ் சுங்கை பட்டாணியில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கான அரசு வருடாந்தர மானியத்தை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் வறிய மாணாக்கருக்கு உதவும் பொருட்டு அந்த 10 லட்சம் ரிங்கிட் கூடுதல் நிதியை கூட்டரசு அரசாங்கம் வழங்குகிறது. இடைநிலை பள்ளி, பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயிலும் மாணாக்கர் ஒவ்வொருவருக்கும் புத்தகம் வாங்குவதற்காக 100 ரிங்கிட் வழங்கப்படும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். அந்த நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 2 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் மானியமும் அளிக்கப்பட்டது. உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடேர், மைகா தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான தான்ஸ்ரீ டாக்டர் SA விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இவ்வேளையில் உலகளவில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தாங்கு திறனுடன் இருப்பதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் மிக குறைந்த அளவில் உள்ள நிலையில் வரலாற்றில் மிக அதிகமான முதலீட்டும் பெறப்பட்டிருப்பதை அவர் சுட்டினார். சிறந்த அடைவு நிலையை எட்டியிருந்தாலும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. கல்வி முதன்மை சவால்களுள் ஒன்றாக விளங்குகிறது. எனவே அதில் சிறந்து விளங்குவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். மக்களின் மாண்பை உயர்த்துவதிலும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதிலும் கல்விக்கு முக்கிய பங்கு இருப்பதையும் அவர் நினைவூட்டினார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலும் கல்விக்கு பேரளவில் அரசாங்கம் நிதியை ஒதுக்குவதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சி முதலீடு அல்லது வேலைவாய்ப்பின் அடிப்படையில் மட்டும் நாட்டின் முன்னேற்றத்தை அளவிட முடியாது. மாறாக சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மக்கள் எந்தளவு அனுபவிக்கின்றனர் என்பதை பொறுத்தே நாட்டின் முன்னேற்றம் அளவிடப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஒரு நாடு சிறந்த பொருளாதார அடைவு நிலையை எட்டிவிட்டதால் மட்டும் அதன் அரசாங்கமும் மக்களும் சௌகரியமாக இருப்பதாக பொருள்படாது. எனவே மக்களின் நல்வாழ்வை வளப்படுத்தும் முயற்சிகள் தொடரப்பட வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார். முன்னேற்றம் என்பது கண்களால் காணப்படுவது மட்டுமன்று, மனத்தால் உணரப்பட வேண்டியது என்றும் அவர் விவரித்தார். அதேவேளை இனவாத வெறுப்பு அரசியலை இளம் தலைமுறை புறக்கணிக்க வேண்டும். கல்வி, ஒருமைப்பாடு, நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட எதிர்காலத்தை உருவாக்குவதில் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார்.
பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை முதல் 3 நாட்கள் ஜப்பானுக்கு அலுவல் பயணத்தை தொடங்கவிருக்கிறார். அந்த பயணத்தின் போது தனது ஜப்பானிய சகா சனாயே தகைச்சியை அவர் சந்திக்க உள்ளதாக விஸ்மா புத்ரா தகவல் வெளியிட்டது. இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையே புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும். அவ்விரு தலைவர்களின் சந்திப்பின் முதன்மை கூறுகளாக பசுமை தொழில்நுட்பம், ஆற்றல் மாற்றம், சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு, வட்டார பாதுகாப்பு மற்றும் உயர்கல்வி ஒத்துழைப்பு போன்றவை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வட்டார மற்றும் அனைத்துலக முன்னேற்றங்கள் குறித்தும் கலந்தாலோசிப்பர் என தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் சிறப்பு சொற்பொழிவு ஒன்றையும் நிக்கே மாநாட்டில் முக்கிய உரையையும் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் வெளியுறவு அமைச்சர் மொஹமட் ஹசான், முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் ஜொஹாரி அப்துல் கனி, தொழில் முனைவோர் மேம்பாடு, கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோரும் அந்த அலுவல் பயணத்தில் இணைகின்றனர். 2024 ஆண்டு முதல் ஜப்பான் மலேசியாவின் 5வது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை இன்று ஜோஹர் பாரு பசே பலாங்கி அரண்மனையில் ஜோஹர் மந்திரி பெசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசி சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது பேரரசருக்கு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த அறிக்கைகள் தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டது. மக்களின் நலனையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மாநிலத்தின் தற்போதைய முன்னேற்ற நிலை, முதலீட்டு வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மக்களின் நலனை உயர்த்தும் திட்டங்கள் குறித்து ஆட்சியாளருக்கு தெளிவான தகவல்களை வழங்கும் நோக்கத்துடன் அந்த சந்திப்பு நடத்தப்பட்டது. இது மாநில நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான அண்மைய தகவல்களை பெற சுல்தான் இப்ராஹிம் மற்றும் மந்திரி பெசாருக்கிடையே பெரும் வழக்கமான சந்திப்புகளின் ஒரு பகுதி என பேரரசர் தமது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார். மக்களின் நலனும் நல்வாழ்வும் பேரரசரின் முதன்மை கவனமாக இருந்து வருவதாக அவர் இடுகையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சுல்தான் இப்ராஹிம் ஜோஹோ அறக்கட்டளை, சுல்தானா ஃபத்திமா அறக்கட்டளை மற்றும் சுல்தானா ரோகாயா அறக்கட்டளை ஆகியவற்றின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என மாமன்னர் குறிப்பிட்டார். இவ்வாண்டும் இசான் உணவு வங்கி திட்டம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படுகிறது. இந்த முயற்சி தொடர்புடைய திட்டங்களை செயல்படுத்தும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையும் என உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். மேலும் அதிகமான நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகள், கல்வி அல்லது சமூக கழகங்கள் இந்த திட்டத்தின் வியூக பங்காளிகளாக இணைய ஊக்குவிக்கப்படுகின்றனர். அனைத்து தரப்பினரின் ஈடுபாடும் கட்டமைக்கப்பட்ட செயல்திறன் மிக்க ஒரு சூழலை உருவாக்கும் என டத்தோ அர்மிசான் குறிப்பிட்டார். முதல் கட்ட நடவடிக்கையாக உணவகங்களில் மீதமுள்ள உணவுகள் சேகரிக்கப்படும். பின்னர் அந்த உணவுகள் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் தரமான நிலையிலும் இருக்கும் வகையில் முறையாக நிர்வகிக்கப்படும். அதன் பிறகு உணவு தேவையுள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இதுவே எசான் உணவு வங்கி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் செயல்முறையாகும். தொடக்கமாக சபா மாநிலத்தில் உள்ள 10 KFC உணவகங்கள் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. எசான் உணவு வங்கி திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என டத்தோ அர்மிசான் நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் தொழில் மற்றும் வணிக ஆதரவு திட்டம் சினாரை அறிமுகப்படுத்தியது குஸ்கோப். SME காப் மலேசியா நிறுவனத்தின் கீழ் இயங்க உள்ள அந்த திட்டம் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் தங்கள் வணிகங்களை விரிவுபடுத்த வகை செய்யும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் நம்பிக்கை தெரிவித்தார். சீனார் திட்டத்தின் கீழ் 4 புதிய முனைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அதற்காக 20 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படும் என ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். சீனார் திட்டம் தொழில்துறையினரின் மீள்தன்மையை மேம்படுத்துவதோடு அதிக வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்த உதவும் என்றார் அவர். உலக அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் நிலவுவதால் PKS தொழில்துறைகள் இந்த சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும். சீனார் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் நிலைத்திருக்கவும், வளர்ச்சி அடையவும், வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தேவையான நிதி ஆதரவுகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அங்சனா ஜோஹோபாரு பேரங்காடியில் மலேசிய வணிக கண்காட்சியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஸ்டீவன் சிம் செய்தியாளர்களிடம் பேசினார்.
தீயணைப்பு மீட்புத் துறையின் ஆயத்த தன்மையை வலுப்படுத்தும் கடப்பாட்டை அரசு கொண்டிருக்கிறது. அவசர காலத்தை அந்த துறை எதிர்கொள்ளும் பொருட்டு பேரளவிலான ஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கொமிங் தெரிவித்தார். நாடளாவிய நிலையில் தேடி மீட்கும் பணிகளுக்கான ஆற்றலையும் வசதிகளையும் மேம்படுத்த 26 கோடியே 70 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவசர வேளைகளில் ஆக்ககரமாகவும் விவேகமாகவும் கடமையாற்ற தீயணைப்பு மீட்புத்துறை முக்கிய உபகரணங்களை கொள்முதல் செய்ய அந்த ஒதுக்கீடு பயன்படுத்தப்படுவதாக அமைச்சர் கூறினார். 12வது மலிச திட்டத்தின் கீழ் தீயணைப்பு மீட்புத்துறைக்கு 130 கோடி ரிங்கேட் ஒதுக்கப்பட்டதையும் அவர் நினைவுபடுத்தினார். ஆபத்து அவசரம் எப்போது வேண்டுமானாலும் நேரலாம் என்பதால் தீயணைப்பு மீட்புத் துறைக்கு தேவையானவற்றில் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் விவரித்தார். மலை ஏறியான 49 வயது ஜஸ்லிண்டா சலூடின் நேற்று மாலை பாதுகாப்பாக மீட்கப்பட்டதில் தேடி மீட்கும் நடவடிக்கை வலுப்படுத்தப்பட்டது தொடர்பில் ngா கருத்துரைத்தார். தாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 49 வயது மலையேறி ஜஸ்லிண்டா சலூடினின் உடல் நிலை சீராக இருந்தாலும் தீவிர கண்காணிப்பு அவசியம் என மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஃபைசுல் இத்வான் முஸ்தபா தெரிவித்தார். முதற்கட்ட பரிசோதனையில் ஜஸ்லிண்டா கடுமையான காயங்களுக்கு ஆளாகவில்லை என தெரியவந்துள்ளது. இருப்பினும் மேலும் சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஜஸ்லிண்டாவின் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அடிப்படையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நாள் நீட்டிக்கப்படும் என டாக்டர் ஃபைசுல் இத்வான் கூறினார். இன்று அதிகாலை சிடி ஸ்கேன் உட்பட இதர சிகிச்சைக்காக தெலுஇன்தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் தற்போது தாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, தூய்மை மற்றும் புகைப்பிடித்தல் இல்லாத சூழலை உறுதிப்படுத்தும் நோக்கில் பேபாஸ் திட்டம் அமல்படுத்தப்படும். இது சமூகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கான முக்கிய முயற்சியாகும் என பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வரும் அந்த திட்டம் உணவு பாதுகாப்பு மற்றும் தூய்மையின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு உணவகங்களில் புகைப்பிடித்தலை முற்றாக தவிர்க்கும் பணியையும் மேற்கொண்டு வருவதாக டத்தோ சிவனேசன் கூறினார். அதோடு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் உணவு வளாகங்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான உணவு வளாகம் என்ற அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு லிட்டில் இந்தியாவில் நம்ம சோதனை நடத்துவோம். லிட்டில் இந்தியாவில் நிறைய உணவகம் இருக்குது. சாப்பிட்ற இடம் மட்டுமல்ல, அவங்களோட உணவு தயாரிக்கும் அவங்க கிச்சனு அதையும் போய் நம்ம பார்வையிடுவோம். அப்படி அது வந்து அசுத்தமாக இருந்தால் அங்கேயே அவங்களுக்கு கம்பவுண்ட் கொடுப்போம். அந்த ரெஸ்டாரண்ட்டை 14 நாள் இழுத்து மூடுற அதிகாரம் சுகாதார இலாக்காவுக்கு இருக்குது. அப்போ வந்து இந்த உணவகம் எல்லாம் சுத்தமாக தயாரிக்கணும், சுத்தமாக பரிமாறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சோங்கில் உள்ள சுற்றுப்புறங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது 35 உணவு வளாகங்கள் பார்வையிடப்பட்டன. பேரா மாநிலத்தில் இதுவரை 222 உணவு வளாகங்கள் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான உணவு வளாகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ சிவனேசன் குறிப்பிட்டார். ஆறு ஆண்டுகளாய் ஒலிக்கும் சலங்கை ஒலியின் வரலாறு, 5 தலைமுறைகளின் அபிநயம் சுமந்த அமுதக்கலையின் பேரரங்கம், வைர விழா முகுடமாய் மலேசிய மண்ணில் தஞ்சை மரபின் நாட்டிய விருந்து மகிழவும் நிகழவும் வைத்தது தஞ்சை கமலா இந்திரா நாட்டிய பள்ளியின் வைர விழா நிகழ்ச்சி. மலேசியாவின் பாரம்பரியமிக்க கலைக்கூடமான தஞ்சை கமலா இந்திரா நாட்டிய பள்ளி தனது 60 ஆண்டு நல் நிறைவை முன்னிட்டு வைர விழா விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது. 1966இல் திருமதி இந்திரா மாணிக்கம், அவரின் சகோதரி கமலா ராமச்சந்திரன் ஆகியோரால் தொடங்கப்பட்டது இந்த நாட்டிய பள்ளி. நாட்டில் நீண்ட காலம் இயங்கும் நாட்டிய பள்ளி என மலேசிய சாதனை புத்தகத்திலும் இது இடம்பெற்றுள்ளது. எங்களுக்கு இந்த 60 ஆண்டு காலமாக எங்களுடன் பயணித்தவர்களுக்கு எல்லோருக்குமே நாம் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை மனதில் முன்னோடியாக வைத்து இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நடன ஆசிரியர்கள் எங்களிடமே படித்து நடன ஆசிரியர்கள் ஆகி இன்று அவர்கள் நாட்டிய பள்ளியை வைத்து நடத்தி அவர்கள் நாட்டிய மணிகளை உருவாக்கி எல்லோருமே இந்த கலை சேவை செய்கின்றார்கள்.
அவர்களுக்கு மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இந்த 60வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடிக்கிறோம். தஞ்சாவூர் பாணி பரதநாட்டியத்தின் தூய்மை மாறாமல் சலங்கை ஒலியும் மத்தள லயமும் இணைந்து பார்வையாளர்களை கட்டி போட்டன. விழியை கவரும் வண்ணமயமான உடைகளுடன் இளம் தளிர்கள் முதல் மூத்த கலைஞர்கள் வரை மேடையில் அரங்கேற்றிய அபிநயங்கள் பக்தி மற்றும் ரசனை உணர்வின் உச்சமாக திகழ்ந்தன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இசை கச்சேரியின் பாடல்களும் நாட்டியத்திற்கு உயிர் கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தன. தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன், மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க தலைமை நிர்வாகி டத்தோ பா சகாதேவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கலை சேவையை பாராட்டும் அங்கமாக நடனத்துறையில் பல தசாப்தங்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மூத்த கலைஞர்களுக்கும் நடன ஆசிரியர்களுக்கும் விருதுகளும் கௌரவங்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. குரு சீடர் பாரம்பரியத்தின் உன்னதத்தை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் குருவின் கைகளால் சீடர்கள் விருது பெற்றனர். 60 ஆண்டு காலங்கள்ங்கிறது ஒரு நீண்ட வரலாறு, ரொம்ப நீண்ட வரலாறு. ஸோ இந்த 60 ஆண்டு காலங்களில் எவ்வளவோ இந்த பள்ளிங்கிறது எவ்வளவோ கடந்து வந்திருக்கு. ஸோ 60 ஆண்டுகள் கழித்து இன்னும் நீண்ட காலங்கள் அவங்க பீடு நடை போடுறதுக்கு இன்றைக்கி எங்களோட மாணவர்கள் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். டீச்சர்கிட்ட ஒரு 5 வயது இருக்கும்போது நான் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 5 வயதுலேருந்து இப்போ ஒரு 33 வருடமாக என்னோடய பயணம் வந்து டீச்சரோட தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். பிகாஸ் இன்றைக்கி நம்ம ஸ்கூலோட 60th anniversary இல்லையா, அதில் நானும் ஒரு பங்காக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 வயதில் நான் இங்கே வந்தேன். அப்படின்னு பார்த்தாக்கா டீச்சர் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பேக் போனாக தான் டீச்சர் இருக்கிறாங்க. அளவுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடவுளுடைய அருள் உள்ளவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும். அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீச்சரை நினைக்கும் போது. அப்போ டீச்சர் தான் தலைமை தாங்கினாங்க. டீச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி என்னோடய மாணவன் வந்து ஒரு அரங்கேற்றம் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கான்னா நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். மொதல் விஷயமா வந்து இந்த காலா நைட் டின்னருக்கு வந்து நான் ஒரு அங்கமாக இருக்கிற ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து சலங்க பூஜையை முடித்தேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் என்னோட சலங்க பூஜை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 2022 சலங்க பூஜை முடித்தேன். என்னோடய 70வது வயசில் முடித்தேன். இப்போ எனக்கு 75 வயசில் நான் அரங்கேற்றம் செய்ய ஆசைப்படுறேன். 5 தலைமுறையைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் தோன்றி ஆடிய பரம்பரை நடனம் கண்களுக்கு விருந்தளித்தது. மாணவர்களின் திறமையில் உருவான கிருஷ்ணா எனும் நாட்டிய நாடகத்தின் பிரத்யேக காட்சிகள் மேடையில் அரங்கேற்றி பாராட்டை பெற்றன. கலைநயமும் கம்பீரமும் நன்றியுணர்வும் நிறைந்த இந்த 60ஆம் ஆண்டு வைர விழா தஞ்சை கமலா இந்திரா நாட்டிய பள்ளியின் கலைப்பயணம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தொடரும் என்பதற்கான சான்றாக அமைந்தது. ஆட்டிசம் குழந்தைகள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உணர்வுகள் அளவற்றவை. அவர்களை முறையாக செதுக்கினால் சாதனையாளர்களாக உருவாக்க முடியும் என்பதனை தொடர்ந்து மெய்ப்பித்து காட்டுகிறது ஜனனம் 6.0. நாட்டின் முன்னணி பாடகிகளில் ஒருவரான திலா லக்ஷ்மணின் முயற்சியில் ஆட்டிசம் பிள்ளைகளின் படைப்பாற்றலை வெளிக்கொணர ஜோம் இசைக்குழுவுடன் கைகோர்த்து இந்த ஜனனம் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இசையின் ஒவ்வொரு தாளத்திலும் அவர்களின் தன்னம்பிக்கை துடிக்கிறது. ஒவ்வொரு பாடலிலும் அவர்களின் திறமை பேசுகிறது. சில நேரங்களில் வார்த்தைகளால் கூற முடியாதவற்றை இசை வர்ணித்து விடுகிறது. அந்த இசையின் மொழியில் நேற்று மக்களை திளைக்க வைத்தனர் அந்த ஆட்டிசம் நட்சத்திரங்கள். என்னுடைய பொறுப்பு இந்த ஆட்டிசம் குழந்தைங்களை உண்மையிலேயே அவங்களோட பாடலோட திறமையை வெளியே கொண்டு வந்து ஆரம்பத்தில் நம்ம -1 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபுல் பேனோட பண்றோம். ஸோ இந்த குழந்தைங்களோட அடுத்த கட்டம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு டூர் போறோம். அதாவது மலேசியா முழுக்க ஒரு 2-3 கண்ட்ரியில டூர் போயிட்டு இவங்களை அடுத்த மேடைக்கு நம்ம கொண்டு போறது தான் இதோட நோக்கம். இப்போ
அவர்களின் பாதை வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் உலகம் தனித்துவமானது. அவர்களின் கனவுகளோ எல்லையற்றது. அந்த வகையில் உலக சாதனை படைத்த குழந்தைகளுக்கு ஜனன மேடையில் அங்கீகாரமும் வழங்கப்பட்டது. 643 ஜிக்ஸா பசில் பீசஸ் வந்து அவங்க போட்டுனாங்க 1 ஹவர்ல. அதே மாதிரி என்னோட சன் அவரோட அச்சீவ்மெண்ட் தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் லெவல் 3 டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆட்டிசம்னு ஒரு நோய் இல்லை, அது மீறி அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அது என்ன திறமைன்னு நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான இன்டர்வென்ஷனோ அதுக்கு கரெக்டான நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்கனால ஒரு சாதனையாளர்களாக மாற முடியுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்வையாளர்களிடமிருந்து கிடைத்த கைத்தட்டல்கள் அவர்களின் இசைக்காக மட்டுமல்ல, அவர்களின் முயற்சிக்காகவும் துணிச்சலுக்காகவும் முடிவில்லா திறமைக்காகவும் கிடைக்க பெற்றவை. இங்க இருக்கிற அந்த ஆட்டிசம் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 டேலண்டான கிட்ஸ்ங்க. ஐ ரியலி தேங்க் ஆர்கனைசர். ஓகே, they are doing a very great job. அது மட்டும் இல்லை, அந்த பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க கிட்ஸ்க்கு. இங்கே வந்ததே வந்து ஒரு பிளஸிங். இவங்களை ட்ரெயின் பண்ணுறது வந்து சேலஞ்சஸ் கூட. பட் டிஸ்பைட் ஆல் த சேலஞ்சஸ், பிகாஸ் ஆஃப் தியர் நேச்சுரல் டேலண்ட், they are here today. I believe இன்னும் கூட ஜனனம் வரும். கூட ஆட்டிசம் கிட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை ஹைலைட் பண்ணி வந்து காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். மதி இறுக்கம் ஒரு நோய் அன்று. நரம்பியல் கோளாறால் மூளையின் செயல்திறனில் ஏற்படும் மாற்றமே மதி இறுக்கத்துக்கு காரணம் என கூறுகிறது மருத்துவ உலகம். தங்களாலும் பிறர் போல பல துறைகளில் சாதிக்க முடியும் என இவர்கள் மெய்ப்பித்துள்ளனர். மதி இறுக்கம் கொண்டவரும் ஒளிர காத்திருக்கும் ஒரு நட்சத்திரம் என்பதற்கு இந்த தெய்வ குழந்தைகள் சான்று பகர்கின்றனர். இந்தியாவில் இளைஞர்களின் போராட்ட அலை தீவிரமடைந்து வருகிறது. புதுடில்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்றழைக்கப்படும் இயக்கம் மாபெரும் பேரணியை நடத்தியது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தோற்றுநரின் தலைமையில் அந்த பேரணி நடைபெற்றது. இந்தியாவின் கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனும் கோரிக்கை அதில் முன்வைக்கப்பட்டது. அந்நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் அதிகரிப்பு மட்டுமின்றி தேர்வுத்தாள் கசிவு குறித்த அதிருப்தியும் மக்களிடையே மேலோங்கியுள்ளதை தெரிவிக்கும் வகையில் அந்த பேரளவிலான போராட்டம் நடைபெற்றது. கடந்த மே மாதம் இணையம் வழி தொடங்கப்பட்ட சிஜேபிக்கு இளையோரிடையே பரவலான ஆதரவு குவிகிறது. பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் முஹ்சின் நக்வியும் ஈரானிய உள்துறை அமைச்சர் இஸ்காண்டர் மொமினியும் ஈரானில் நேற்று சந்தித்தனர். தொடரும் புவிசார் அரசியல் நெருக்கடி, போர் மற்றும் வட்டார நிலவரம் குறித்து அவர்கள் கலந்தாலோசித்தனர். தேரானில் நடைபெற்ற அந்த சந்திப்பின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் சார்பில் ஈரானின் உயரிய தலைவர் மோஜ்தபா கமினி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு கடிதத்தை முஹ்சின் நக்வி வழங்கினார். அந்த கடிதத்தில் அண்மைய வட்டார மற்றும் அனைத்துலக சூழ்நிலை தொடர்பான முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை தணித்து நிலையான அமைதியை ஏற்படுத்த அரசு தந்திர முயற்சிகளின் அவசியத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். இரு நட்பு நாடுகளுக்கும் பல்வேறு துறைகளில் நெருக்கமான தொடர்பு உள்ளதால் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக எல்லை பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. அதேவேளை பொருளாதார துறையிலும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. கடந்த ஏப்ரலில் எட்டப்பட்ட நிலையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் தனது தலைநகரான இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுகளை நடத்தியது. இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு இசைய வைக்கவும் அமைதிக்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கவும் பாகிஸ்தான் முக்கிய பங்கு வகித்தது. ஆஸ்திரேலியாவில் மீன்பிடிக்கச் சென்ற 35 வயது ஆடவர் சூறாவால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். ஆல்பனி நகருக்கு அருகே உள்ள மிக்கல்மஸ் தீவின் கடற்கரையில் அந்த துயரம் நேர்ந்தது.
பெர்த்தில் இருந்து சுமார் 388 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கடற்கரை அமைந்துள்ளது. அங்கு சம்பந்தப்பட்ட ஆடவர் தனது குடும்பத்தாருடன் மீன்பிடிக்கச் சென்றுள்ளார். அப்போது சுறாவால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்ததாக போலீஸ் தெரிவித்தது. அவசர சிகிச்சை பெற அந்த ஆடவர் உடனடியாக தரைக்கு கொண்டு வரப்பட்டார். இருப்பினும் பலத்த காயங்களுக்கு ஆளான அவர் இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. பெர்ல் ஆஃப் போனியோ நெடுவோட்டம் அதன் 42 கிலோமீட்டர் ஆடவர் பொதுப்பிரிவில் சபாவின் மில்டன் அமட் வாகி சூடினார். 2 மணி நேரம் 57 வினாடிகளில் அவர் தனது ஓட்டத்தை நிறைவு செய்தார். ஆண்கள் பிரிவில் தாய்லாந்தைச் சேர்ந்த பிரசோட் பைசான் 3 மணி 27 நிமிடங்களில் ஓட்டத்தை நிறைவு செய்து முதலிடத்தை தட்டிச் சென்றார். அதேவேளை முகமது ஜுல்கார்னைன் 3 மணி 33 நிமிடங்களில் ஓடி அடுத்த நிலையை அடைந்தார். மகளிருக்கான பொதுப்பிரிவில் ஹஸ்னிதா அசீஸ் வெற்றி பெற்ற நிலையில் மூத்த மகளிருக்கான பிரிவுகளில் பி ஹோங் யூவும் டேமி சூவும் முறையே வெற்றி பெற்றனர். வெளிநாடு மற்றும் உள்நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள அந்த நெடுவோட்டம் லப்வானில் நடைபெறும் முக்கிய ஓட்ட பந்தயங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. லப்வான் கூட்டரசு பிரதேச துறை தலைமை இயக்குநர் டத்து முகமது அஸ்மி முகமது ஜயின் அப்போட்டிக்கான பரிசுகளை எடுத்து வழங்கினார். உலகக்கிண்ண காற்பந்து போட்டி தொடங்க இன்னமும் சில தினங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் வெற்றி களிப்புடன் தயாராகி வருகிறது போர்ச்சுகல். இன்று அதிகாலை லிஸ்பனில் நடைபெற்ற நட்பு முறை ஆட்டத்தில் அவனி சிலியை 2-1 என வீழ்த்தியது. அதன் முற்பாதி ஆட்டத்தில் போர்த்துகலைச் சேர்ந்த ரஃபேல் லியோவும் சிலியின் ரோமனும் கைகலப்பில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அவ்விருவருக்கும் சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. ஆட்டத்தின் 58வது நிமிடத்தில் ரூபன் நெவிஸ் தட்டிக் கொடுத்த பந்தை கொன்காலோ கெடிஷ் கோலாக்கினார். 75வது நிமிடத்தில் கிட்டிய பெனல்டி வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ப்ரூனோ பெர்னாண்டஸ் போர்த்துகலுக்கான 2வது கோலை பெற்றுத் தந்தார். ஆட்டத்தின் இடையே ஒரு கோலை புகுத்திய போதிலும் சிலியின் அந்த வேகம் போர்த்துகலை வெற்றி கொள்ள போதுமானதாக இல்லை. தலைமை பயிற்றுநர் ரோபர்டோ மார்டினேஸ் வழிகாட்டலில் இயங்கும் போர்த்துகல் ஜூன் 11ஆம் நாள் நைஜீரியாவுடன் மோதும். அதன் பின்னர் அவனி அடுத்த வாரம் நடைபெறவுள்ள உலக கிண்ண காற்பந்து போட்டியில் கொங்கோ ஜனநாயக குடியரசுடன் களம் காணவுள்ளது. திருக்குறள். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. அடுத்தவன் மனைவியை மனத்துள் எண்ணாதது அறம் மட்டுமன்று. அப்படிப்பட்ட தீய எண்ணங்களை அடக்கி பிறர் மனைவியை நோக்காமல் இருப்பதையே வள்ளுவர் பேராண்மை என்று போற்றுகிறார். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.